லாஸ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்ஷிப், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்படி துரத்தல், சரி எவ்வாறுலாம் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 5 to 11, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 3 waysல. ஓகே, எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இலக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரினியூசியேஷன், அதாவது ஈஸியாக வாலண்டரி ஆக்ட். இது ஒரு வாலண்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலண்டரி ஆக்ட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து துரத்தல். ஓகே, ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் அப்படிங்கிறது டேக்ஸ் பிளேஸ் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா, அதாவது சட்டப்படி நடைபெறுதல், அதாவது குடியுரிமையை முடிவுக்கு வருதல். ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. அவருடைய இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக கம்பல்சரி டெர்மினேஷன், அதாவது கட்டாய முடிவுக்கு வருதல். The citizen is deprived on the basis of an order of the government of India is case involving the acquisition of Indian citizenship by false representation or being disloyal to the constitution, அதாவது மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்க செய்கிறது. நெக்ஸ்ட்டு டியூனோசி நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், அதாவது நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நேஷனாலிட்டி அப்படிங்கிறது நாட்டுரிமை. ஸோ நாட்டுரிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இஸ் எ ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் நேஷன் பை ஆரிஜின் பர்த். பேசிக்கலி இட்ஸ் ஆன் த எத்னிக் அண்டு ரேசியல் கான்செப்ட், அதாவது பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஓர் குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டு உரிமை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா A citizenship is granted to an individual by the government of the country, அதாவது ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை வந்து மாற்ற முடியும். ஓகே, அதாவது குடியுரிமை என்ன அப்படின்னா சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. தனி ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது, அரசாங்கத்தால் வழங்கப்படுவது குடியுரிமை. பிறப்பு மற்றும் பூர்வீகம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கு வந்து இயல்பாக பெறக்கூடிய நிலை தான் நாட்டு உரிமை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் டாபிக் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது சிங்கிள் மீன்ஸ் ஒற்றை குடியுரிமை. அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எதை கொடுக்கிறது அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை. But federal state like USA and Switzerland has dual citizenship. சரியா? ஆனால் மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த USA அண்டு சுவிட்சர்லாந்தெல்லாம் பார்த்திங்கன்னா டியூல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை அங்கே வழங்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா தட் நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் அண்டு த ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு 2 சிட்டிசன்ஷிப், நேஷ்னல் ஸ்டேட் அப்படின்னு 2 சிட்டிசன்ஷிப் அங்கு வழங்கப்படுகிறது. இங்கே ஃபெடரல் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய USA அண்டு சுவிட்சர்லாண்ட். இன் இந்தியா, நம்முடைய இந்தியாவில் ஆல் சிட்டிசன்ஸ் irrespective ஆஃப் த ஸ்டேட் in which they are born or reside enjoy the same
political and civil rights of citizenship all over the country. அதாவது இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவின் எங்கு பிறந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாட்டின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் உரிமைகளை அனுபவிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்தியாவில் வந்து எங்கே பிறந்தாலும் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, do you know as per the order president is the first citizen of our country. அதாவது முன்னுரிமை வரிசையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். First citizen of India. Who is the first citizen of India? The president. Next, rights and duties of citizen. Citizenக்கு உண்டான rights and duties. Rights means உரிமைகள் and duty means கடமைகள். அவங்களுக்கு உண்டான குடிமக்களுக்கு உண்டான கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன. Our constitution confer the following rights for the citizen of India. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான உரிமைகள் என்னென்ன. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட்டு, the right to vote in the election to the Lok Sabha and the state legislature. right to vote, ஓட்டு போடக்கூடிய உரிமை. எலெக்ஷனில் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடிய உரிமை. நெக்ஸ்ட்டு, ரைட்ஸ் டு ஹோல்டு சர்டன் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை. இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய உரிமை. இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராவதற்கான உரிமை. ஓகே, த ரைட்ஸ் டு பிகம் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த 42nd amendment of our constitution, state of fundamental duties are prescribed for all citizens of India. For example, paying the taxes honestly, respecting the rights, belief and the opinion of others, defending the country, respect and obey state and local laws on so on. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு 42nd amendment, சரியா, அதாவது 42வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது, சரியா, வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா அவங்க நேர்மையாக வரி செலுத்துதல், மற்றவர்களின் கருத்துகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல், நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், சட்டங்களை மதித்து மற்றும் கீழ்ப்படிதல், சரியாக இதுதான் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரி, யாருடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? த சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். ஓகே, 3 டைப்ஸ் சொல்லிக்கிறாங்க. NRI, PIO, OCI. ஓகே, NRI, non-resident Indian, an Indian citizen who is residing outside India and holds an Indian passport. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்திய பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். ஓகே, NRI. நெக்ஸ்ட்டு, PIO, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்.
அதாவது இந்திய பூர்வீக குடிகள், இந்திய பூர்வீக குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்திய உரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவார். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், ஓகே நீங்களா, இது தவிர மற்ற நாட்டில் வந்து பெற்றிருக்கும் ஒருவர், அதாவது குடியுரிமையை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவார். ஓகே 2015 ஜனவரி 9 முதல் PIO முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவின் வசிப்பதற்கான அட்டையை வந்து வைத்துப்பவர் தான் இந்த OCI, சரி, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஓகே, அதாவது வெளிநாட்டில் குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையை வந்து வைத்திருப்பவர், அதாவது இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக, சரியா? ஸோ பாகிஸ்தான், வங்காளதேசம், சரியா? இதை தவிர மற்ற இதில் குடிமகன் காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை வந்து இல்லை, சரியா? அதாவது தேர் ஆர் நோ voting ரைட்ஸ் ஃபார் அன் OCI கார்டு ஹோல்டர். இந்த கார்டு ஹோல்டர், அந்த OCI கார்டு வச்சுக்கிறவங்க நோ voting ரைட்ஸ், ஓட்டு போடக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை. குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன். ஒரு குட் சிட்டிசனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு, ராயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி நடக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு, ஒபே த லா. சட்டத்தை படி கீழ்ப்படிதல் வேண்டும், சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் வேண்டும். கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்டு பர்ஃபார்ம்ஸ் சிவிக் டியூட்டி. அதாவது சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து தங்கள் பங்களிப்பை வந்து பங்களிப்பு ஆற்ற வேண்டும். நெக்ஸ்ட்டு, குடியுரிமை பணியினை செயலாற்றுதல் வேண்டும், சரியா? பர்ஃபார்ம்ஸ் சிவில் டியூட்டி. நெக்ஸ்ட், குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்டு ஜஸ்டிஸ், சரியா? அதாவது நிலைநாட்டுதல், ஜஸ்டிஸ் நீதியை வந்து நிலைநாட்டுதல், அண்டு நற்பண்புகளை வந்து நிலைநாட்டுதல், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல். நெக்ஸ்ட்டு, ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, சரியா? வேற்றுமைகளை வந்து மறந்து நடத்தல் வேண்டும், வேற்றுமைகளை வந்து வேற்றுமை இல்லாமல் இருக்கணும், வேற்றுமையை மறந்து நடத்தல் வேண்டும். ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு, குளோபல் சிட்டிசன்ஷிப், உலகளாவிய குடியுரிமை.